சிம்பிளாக டேஸ்டியான முட்டை உள்ளி காரம் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையில் அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 5 முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கினா டேஸ்டான முட்டை உள்ளி காரம் ரெடி. இதை சாதத்தில் போட்டு பெசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.